மகிமையுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad to meet you today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் Grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும் it is with you, உங்கள் குடும்பத்தோடும் it is with your family, உங்கள் பாதையெல்லாம் wherever you are going, கடந்து வருகிறதா இருக்கிறது. it is with you. அதை நினைத்து Let us remember that. தேவனை ஸ்தோத்திரிப்போம். Praise God for that. எத்தனை பெரிய பாக்கியம் அது. How great privilege it is. நாம் தேவ ஜனங்கள். We are God's people. நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். Through us, God wants to do many wonderful things in our life. நாம் அதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். For that purpose, we have to surrender ourselves to God. ஏனென்று சொன்னால், reason, நம்மை தேவன் அழைத்த நோக்கம், God has called us for a purpose. அநேக ஜனங்கள் மத்தியிலே for blessing many people, மேன்மைப்படுத்த விரும்புகிறார். to lift you high. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, as we looked at yesterday, ஆண்டவர் God அநேக மக்கள் மத்தியிலே for many peoples உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார். make you glorify in sight of many people. ஆம், தேவன் நம்மை உயர்த்தவே அழைத்திருக்கிறார். Yes, God's plan is to bless you. இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக today also let's meditate on God's word. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Deuteronomy chapter 28 verse 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். And the Lord shall make thee the head and not the tail, and thou shalt be above only, and thou shalt not be beneath, if thou shalt hearken unto the commandments of the Lord thy God, which I command thee this day to observe and to do them. இந்த வசனம் என்பது, this verse is தமிழிலே 14இல் சொல்லப்பட்டிருக்கிறது. in the Tamil Bible it is mentioned in verse 14. ஆங்கில வேதத்திலே 13ஆம் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. when you look at the English translation Bible, it will be mentioned in verse 13. அதனால் ஆங்கிலத்தில் படிக்கிற நீங்கள், so if the people who are reading in English translation, 13ஆம் வசனத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. kindly look at verse 13. it says like this. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it says, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். and the Lord shall make thee the head and not the tail. தேவ ஜனங்களை உயர்த்தத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். God has called you for a purpose to lift you. வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், when you look at the Bible, all the godly people are ஆரம்பிக்கும் போது கீழிருந்து தான் ஆரம்பிக்கிறார்கள். when they started at a very low place. ஏழ்மையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார்கள். they started from poor surroundings. சாதாரணமாயிருந்து தான் ஆரம்பிக்கிறார்கள். they started normally. நீ வேதத்திலே பார்க்கிற ஒவ்வொருவரும் அப்படித்தான் பார்க்க முடியும். you can see many godly peoples in the Bible, they started in the same way. அதை வைத்துதான் இங்கே தேவன் சொல்லுகிறார், by observing all this thing, God is saying to you today, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். and the Lord shall make thee the head and not the tail, and thou shalt be above only, and thou shalt not be beneath. நீங்கள் அநேகருக்கு முன்பாக தலையாக வைக்க அழைத்திருக்கிறார். God has planned to make you head before many people. நீங்கள் வேலை செய்யும் இடத்திலே உங்களை தலையாக வைக்க விரும்புகிறார். God wants to make you head where you are working. நீங்கள் படிக்கிற இடத்திலே உங்களை தலையாக வைக்க அழைத்திருக்கிறார். God wants to make you head in where you are studying. நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்திலே உங்களை தலையாகவே கர்த்தர் வைக்க அழைத்திருக்கிறார். wherever you are, God wants you to make you as a head over the people. ஆடுகளை மேய்த்த மோசேயை இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் தலையாக உயர்த்தினார். God made Moses to be the leader whose background was started from a shepherd. தாவீதை குறித்து பார்க்கும்போது அவரும் ஆடுகளை மேய்த்தவர்தான், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். when you look at the life of David, he started as a shepherd and God made him a head to rule over the people of Israel. ஒவ்வொருவரையும் தேவன் உயர்வாகத்தான் எண்ணினார், உயர்வாக அவர்களை ஆசீர்வதித்தார். all the godly people, God looked at them as a head and made them as a leader. அதனால் இந்த ஆண்டிலே, so in this year, உன்னை அதிசயங்களை காணப்பட சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக God has promised us he will show his wonder. உன்னை ஆண்டவர் தலையாக்க அழைத்திருக்கிறார். this year God will make you as a head, உன்னை வாளாக்க அல்ல, not to make you as a tail, நீ கீழாக அல்ல, not to be beneath. மேலாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார் உங்களை. God called you to be high. நிச்சயமாய் அந்த வார்த்தை பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். surely through this word God is going to bless you. ஆனால் இதிலே ஒரு கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். you can see a command is there in this verse. அதை பார்ப்பது நமக்கு நலமாயிருக்கும். when you observe that, it will be a benefit for you. இன்று நான் விதித்து இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும்
அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், if thou hearken unto the commandment of the Lord thy God, which I command thee this day to observe and to do them. செவி கொடுத்து வந்தால், When you listen, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, in the days that Jesus was living, மலை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது மலையிலே he was preaching from a mountain. அநேக ஜனங்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Many people were listening to him. அந்த கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே When they are listening, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். Jesus sings a word. காதுள்ளவன் கேட்க கடவன். Those who have the ear, let him listen. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same voice in our life also, தேவனுடைய வார்த்தைகளை God's word are, தெளிவாக கேட்க வேண்டும். should listen carefully, தெளிவாக கவனிக்க வேண்டும். should understand properly. நம்முடைய மனதிலே எதையோ வைத்துக்கொண்டு நாம் அவருடைய வார்த்தையை கவனிக்க முடியாது. We do not keep many things in our mind and we cannot able to listen God's voice. அதனால் தெளிவாய் இருப்போம். So let's be clear. கவனத்தோடு தேவனுடைய வசனங்களை கேட்போம். With a carefully, let us observe God's word. கைக்கொள்வதற்காக பிரயாசப்படுவோம். To do that we have to. கைக்கொள்கிற காரியம் கடினமானதுதான். It is a hard thing to follow God's voice. ஆனால் அதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் கொடுப்பார். But God has showered His grace for that purpose. ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை உருவாக்குவார். Holy Spirit will be coming in us and He will be creating it. அதனால் நாம் கீழாவதற்கு தேவன் அழைக்கவில்லை. So it's not for the purpose to be beneath. மேலாக்க அழைத்திருக்கிறார். To lift you high. நம்மை கர்த்தர் உயர்த்தும்படியாக, As God wants to lift you up. நாம் அநேகரை உயர்த்தும்படியாக, To lift others. நம்ம எப்ப கொடுப்போமா? Surrender to Him. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். thank you for this good time. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற உயர்ந்த திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for the honorable plans you have for us, Lord. உம்முடைய சித்தங்களுக்காக ஸ்தோத்திரம். Thank you for your plans, Lord. உம்முடைய ஆண்டவரே, நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். Thank you for all the good things you have prepared for எங்களை us. கீழாக்க அழைக்கவில்லை. Lord, you called us for high. எங்களை மேலாக்க அழைத்திருக்கிறீங்க. Yes, Lord, you want to lift us up high. எங்களை வாளாக்க அழைக்கவில்லை. Not to be tail. எங்களை தலையாக்க அழைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். You called us to be the head over all. ஆசீர்வதிப்பீராக. Bless us, Lord. லீகாவலதுருபியா. Thank you, Lord. அப்படியே நடத்துங்க. Do it in the same way. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.